மக்களே வேற மாதிரி ஒரு சம்பவம் திவாகர் பண்ணாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் குத்துடலாம் மக்களே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு சண்டை போட்டு போயிட்டு ஃபைனலா அந்த டீம் ஜெயிக்க வேண்டியதே திவாகர் கையில அப்படின்ற நிலைமை வந்தோடனே அவருடைய ஆக்டிங் திறமையில ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அவ்வளவு அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் பேச்சாடா பேசன, இவ்வளவு வாய் பேசுனியே, வாய் பேசுனதுக்கு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதான் கம்முன்னு இருந்திருந்தாவே பிரச்சனை கிடையாது. வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிறது எது அப்படின்றது இன்னைக்கு திவாகர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். சண்டை போட்டு சச்சரவு பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில சொந்த டீமுக்கே ஆப்பு வச்சுட்டாரு திவாகர் அப்படின்றதுதான் பாயிண்ட். அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றத பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குற அனைவருமே தயவு செய்து லைக் போடுங்களேன் மக்களே. அந்த லைக் போறதுல என்ன ஆயிர போகுது, எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போகும், அதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா அத்தான் செத்தான் அப்படின்றதான் டாஸ்க். ஒன்றும் இல்லை மக்களே, ஒரே ஜூஸ் இருக்கும். ஜூஸில் வந்து ஒன்றுத்துல உப்பு போட்டிருப்பாங்க, ஒன்றுத்துல இனிப்பா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இனிப்பு குடிக்கும்போது நம்மளோட ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் மாறும். இதே உப்பு குடிக்கும்போது நம்ம எக்ஸ்பிரஷன் ஐயா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி தான். இதையும் எங்கேருந்து காப்பி அடிச்சாங்கன்னா மலையாளம் பிக் பாஸ்ல நடந்த டாஸ்க் தான். இதையும் நான் ரிவ்யூ பண்ணி தொலைச்சேன். அதே டாஸ்க் தான் இங்கேயும் வச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் தமிழ் பிக் பாஸோட டாஸ்க் கணிக்கணும்னா மலையாளத்தில் போய் பார்த்துட்டு வந்தா கூட போதும் பொழுது. அதுல இருந்தா நீங்க எடுத்து போடுறாங்க, ஈஸியாக கணிக்க முடியும் போல. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 பேர் டேஸ்டிங், ஒவ்வொரு டீம்லையும் 4 பேரை செலக்ட் பண்ணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. இதில் ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒரு பாயிண்ட், யார் அதிகமான பாயிண்ட் அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இதுதான் டாஸ்க்கு. இதில் ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, திவாகர் நான் வரேன், நான் டீமுக்கு செலக்ட் ஆகிறேன், நான் வரேன், என்னால் பண்ண முடியும், என்னோட நடிப்பு திறமையை காட்டுறேங்க, எக்ஸ்பிரஷன்லேயே பின்னுவேன், யார் நான் நடிப்பு அறக்கன்ல என்ன மாதிரி இந்த உலகத்திலே நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா எக்ஸ்பிரஷன் பின்னுவேன்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நீ இதெல்லாம் பண்ணுவேனா, இருனா பரவாயில்ல பார்த்துக்கலான்ற மாதிரி சபரி சொல்லிட்டு ஒரு 4 பேரை வந்து சொல்றாங்க. யாருன்னா வினோத் எல்லா டாஸ்கையும் ஜெயிச்சிருக்கார், அதனால வினோத். அப்புறம் ரம்யா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கார் ரம்யா. கலையரசன்ல எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு கலையரசன். கனியக்கா அப்புறம்ன்ற மாதிரி கனியக்கா. இந்த 4 பேரு டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிட்டாங்க. இதுல என்னன்னா கனி இது 3வது டாஸ்க் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கலை ஒரே ஒரு டாஸ்க்கு, திவாகர் ஒரு டாஸ்க்கு தான். இதுல கனிக்கு மட்டும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது மட்டும் பாத்துங்க. இது ஒரு டீம் கேம்ன்றதால ஜெயிக்கிறவங்க போனாதான் டீமுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்ன்ற ஒரு பாயிண்ட்ல அவங்க யோசிக்கிறாங்க. அதை நம்ம தப்புனே சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த டாஸ்க்கை தோக்க போறோம்னு தெரிஞ்சு யாராவது அனுப்புமா மக்களே? அனுப்ப மாட்டோம்ல. ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் அனுப்புவாங்க. இப்படி நடக்குது. உடனே திவாகர் என்ன சொல்றாரு, நான் மெமரி டாஸ்க்னா கூட நானே வாக் அவுட் பண்ணிப்பேன், இது எக்ஸ்பிரஷன் என்னால பண்ண முடியும். திவாகர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு, அதுவும் வேலிடா இருக்கு, வேலிடான பாயிண்ட் தான் இருக்கு. உடனே இந்த 4 பேரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் திவாகர் செம டென்ஷன் ஆயிட்டாரு. அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல, எதுவுமே பண்ணலன்னும் போது இங்க பாருங்க, ஒரே குரூப்பா சேர்ந்து டிசைட் பண்றீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க, நானும் பண்ண முடியும், இதெல்லாம் வேலையாவாதுன்ற மாதிரி சொன்னோன்னே, அப்ப நீங்க கூப்பிடு இல்லையா, நீயும் கலையரசன் கூட தான் குரூப், அது குரூப்பை பத்தி பேசுன்ற மாதிரி சொல்றீங்க. உடனே திவாகர் பிடிச்ச ஆளுக்கு ஓட்டு போட்டு சூப்பர் டீலக்ஸ்ல அப்படிதான் நடக்குது, நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி திவாகர் சண்டை மேல சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபரி வந்து நான் விட்டு கொடுத்துட்டேன், நான் நடிக்க தான், நான் விட்டு கொடுத்துட்டேன், இவனும் விட்டு கொடுத்துட்டான், எல்லாம் விட்டு கொடுத்து தான் கேம் விளையாட்டு இருக்கோம், எங்களுக்கு நடிக்க தெரியாதான் போது, நீங்க குரூப் இசத்துல ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறீங்க, ஐ மீன் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, அது திவாகருக்கு ஒருத்தரும் போடல, அவங்களுக்குள்ளே ஓட்டு போறதால இப்படி ஒரு நடக்குது. ஓகே, சோ இந்த மாதிரிதான் பண்றீங்கன்னும் போது அங்கேயும் குரூப்பிசம் தான் நடக்குது, அங்கேயும் ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்றாங்க, இங்கேயும் ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்றாங்க, ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஓகே, அதுக்கப்புறம் திவாகர் எழுந்து பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க, உடன்பாடு இல்ல, குரூப்பிசம் இருக்கு, எல்லாமே இருக்குன்ற மாதிரி திவாகர் அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல சபரி எழுந்து நீ பண்றது கூட தான் இரிட்டேட்டிங்கா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நான் எங்க குரூப்பிசம் பண்ண, அப்பெல்லாம் பண்ணல, எப்பா நாமினேஷன் டாஸ்க்ல இருந்து எல்லாத்துலயும் நீங்க தம்பா பண்றீங்க, எனக்கு தெரியும்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இன்னும் எதுவுமே நடிக்க தெரியல, நீ வேற வரியான்ற மாதிரி வினோத் ஒரு கவுண்டர். இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன், எஃப்ஜே என்ன கேட்கறான், இது ஓட்டிங்ல இப்ப வினோத் பார்வதின்னு வந்தா நீ யாருக்கு ஓட்டு போடுவ? பார்வதிக்கு தானே ஓட்டு போட்டிருப்பேன், வினோத் ஓட்டு போட்டுருப்பேன். இல்ல நான் அந்த நேரத்துல யோசிச்சு போட்டிருப்பேன். வாய்ப்பே கிடையாது மக்களே. திவாகர் கிட்ட வினோத்தா பார்வதியான்னு கேட்டா அவர் கண்டிப்பா பார்வதி தான் ஓட்டு போடுவார். அந்த இடத்துல அவர் ஃபேவரிசம் பண்றாரு, அது மட்டும் கரெக்டான்றாங்க. இந்த இடத்துல மாட்டிக்கினார். அடுத்து என்ன சொல்றாரு, சாப்பாடுலயும் நீங்க இப்படிதான் பண்றீங்க, எல்லாத்துலயும் இப்படிதான் சீப்பா பண்றீங்க அப்படின்னும் போது சபரி டென்ஷன். என்ன சீப்பா பண்ணோம், என்ன நாங்க அப்படி சீப்பா பண்ணோம், எப்படி பண்ணோம், நீ சொல்லுன்ற மாதிரி அந்த ப்ரோமோல பாத்தீங்களா அந்த செக்மெண்ட் நடக்குது. ஸோ பிடிச்சா இரு, பிடிக்கலாம் வீட்டுக்கு கிளம்பு, இந்த வீட்டுக்கு போயிரு, நம்ம நீ யார் சொல்றதுக்கு, நீ யாரா சொல்றதுக்குன்ற மாதிரி திவாகர் எழுதி அங்க ஒரு விஷயம்லாம் நடக்குது. அதுக்காட்டி பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, டைம் ஆயிடுச்சு சொல்லுங்கப்பான்ற மாதிரி இந்த 4 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம், வியானா, கெமி மற்றும் கேப்டன் பிரவீன், இந்த 4 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் இந்த 4 பேர் செலக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு அங்க ஆக்டிவிட்டி ஏரியா போனப்ப நான் தான் சொன்னல, பாவக்காய் ஜூஸா இருக்கும், அதுல இனிப்பு கலந்த ஜூஸா இருக்கும், இது 2 கேட்டகரியில இருக்கு. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இவருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விக்கல்ஸ் விக்ரம்
சரியான கசப்போ ஏதோ ஒரு ஃபீலிங் கொடுத்துல, கேக்கோ இல்லை ஜூஸ் மாதிரி ஏதோ ஒன்று கேக் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க, ஐஸ்கிரீம் மாதிரி. அதை சாப்பிட்டும் போது ஒரு ரியாக்ஷன் இல்லை, கண்டுபிடிக்க முடியல. இனிப்பை சாப்பிட்றாரா கசக சாப்பிட்றாரான்ட்டு அதுல கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டா. செத்தான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வாந்தி ஐயோ ஒரு மாதிரி ஆயிட்டார் அவரே. அது வரைக்கும் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ரீதி இருக்கு, கலைக்கிட்டியா விக்ரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவுல வந்து திரும்ப திரும்ப கலைக்கிட்ட பேசிட்டே இருந்தார். யாரு? திவாகர் பேசிட்டே இருக்கும்போது அவர் இந்த ஏர் முடி இருக்குல்ல, அந்த முடின்ற கெட்ட வார்த்தையை அங்கே பயன்படுத்துறாரு கலை. அங்கேயும் சண்டை நடந்துகிட்டே இருந்தது அந்த ஏரியால. ஒரு பக்கம் வாந்தி எடுக்க முடியாம இதுவும் முடியாம தவிச்சிட்டு இருந்த விக்ரம பார்க்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 டீமே ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அடுத்ததா திரும்ப போனாங்க பாத்தீங்களா, பிரவீன்ராஜ் வேற மாதிரி கலக்கிட்டான், ஆக்டிங் பண்ணி பிரவீன்ராஜும் கலக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் கனி இது பண்ணி அங்க ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அடுத்த 3வது ரவுண்டு போயிட்டு கானா வினோத் இருக்காருங்க, ஜூஸ் குடிச்சதும் தெரியல இதுவும் தெரியல, அங்கேயுமே கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்து வியானா போயிட்டு ஓவர் ஆக்டிங் ஒன்று பண்ணாங்க பாருங்க, கேட்க ஐயோப்பா அந்த மாதிரி கத்துக்கணுங்க. இந்த ஒரு ஆடு விளம்பரத்துக்குலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணா வியானாவை கூட்டு போயிடலாம் போல. அந்த கேக் இனிப்பு கேக்கு தான், அதை ரசிச்சு ருசிச்சு, ஏன்னா அது வந்து ரொம்ப நாளா கேக்குலாம் சாப்பிடாம இருக்காங்களே, அந்த நடிப்பை வந்து இங்க வெளிப்படுத்தலான்ற மாதிரி அங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ட வியானாவை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுல சாப்பிடும் போதே ஓவர் ஆக்டிங்லேயே அது இனிப்புன்னு தெரியுது. இங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணி பிக் பாஸ் சொல்லும் போது இவங்க சொல்லிட்டாங்க எது செத்தான்னு சொல்லிட்டாங்க. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே வியானா பிளேட்டை திருப்பி காமிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆன்சரையும் திருப்பி காட்டணும். அத்தான் வருது, உடனே வந்து இல்ல நாங்க அத்தான் மாத்திப்போன்ற மாதிரி சீட்டிங் வேற. இதுல இந்த கேமை கூட நியாயமா விளையாட மாட்டீங்களாடா சூப்பர் டெலக்ஸ், ஏன்னா அது சீட்டிங்லாம் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ் சொல்லலை அப்படின் போது பிக் பாஸ் கிட்ட முடிவு விட்டோன்னா பிக் பாஸ் வந்து அத்தான் அப்படின்றது கரெக்ட் தான், அது பிக் பாஸ் டீமுக்கு தான் பாயிண்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசி ரவுண்ட்ல ரம்யா ஜோ இன்னொருத்தர் கரெக்டா, ரம்யா ஜோ கசப்பு தான், அவங்களும் தெரியாத மாதிரி எக்ஸ்பிரஷனே காட்டாத மாதிரி குடிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ 2 டீம் சைட்லயும் 4 பாயிண்ட் ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சு. LHS ஈக்குவல் டு RHSன்ற மாதிரி ஈக்குவல் ஆயிடுச்சு. ஃபைனல் ரவுண்ட் இது யார் ஜெயிக்க போறா அப்படின்ற தருணம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த சைட்ல இருந்து சுபிக்ஷா வராங்க, பார்வதி ஒரே காண்டு, என்னையா செலக்ட் பண்ணல, நான் போனா இப்படி பண்ணிருப்பேன் அப்படி பண்ணிருப்பேன், பார்வதி அங்க ஒரு கத்தல். இந்த சைடு எந்த டீமே வேணான்னுச்சோ அப்படின்ற மாதிரி திவாகர் வந்துட்டாரு. FJ தான் அனுப்பலான்னு திட்டம், திவாகர் நான் போறேன்ற மாதிரி கை தூக்கிட்டு வந்துட்டார். அப்ப 2 ஜூஸ் வருது, லெமன் ஜூஸ்லயே சால்ட் 1 சக்கரை 1 போல இருக்கு. அங்க வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வியானா போய் பார்ட்டிசிபேட், இது சுபிக்ஷா போய் பார்ட்டிசிபேட் பண்றேன்ற பேர்ல சுபிக்ஷா போயிட்டு ஜூஸ் அப்படியே ஒரே முடக்கு தான் குடிச்ச உடனே கசப்பா இனிப்பான்னு தெரியல, ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலான்னு முயற்சி பண்றாங்க, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, தப்பா சொல்லிட்டாங்க. அத்தான்ன்ற மாதிரி அங்க ஜெயிச்சாச்சு, ஒரு பக்கம் ஜெயிச்சாச்சு இந்த டீம். ஜெயிச்சன உடனே அடுத்தது திவாகர் போயிட்டு, ஸோ அந்த ஜூஸோட கலர்லயே தெரியுது இனிப்பா கசப்பான்ட்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு, கரெக்டா சுபிக்ஷா என்ன ஜூஸ் குடிச்சாங்களோ அதே ஜூஸை எடுத்துட்டு போய் திவாகர் குடிச்சிட்டாரு. அப்ப ஆப்வியஸ்லி கலர் டிஃபரன்ஸ் லைட்டா இருக்கு, மைன்யூட் கலர் சேஞ்ச் இருக்கு. அதை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ். அதை அத்தான்னு சொல்லி திவாகரை முடிச்சு விட்டாங்க டோட்டலா. அவர் ஆக்ஷன் பண்றன்ற, ஓவர் ஆக்டிங் பண்ண வேணான்ற மாதிரி ஆக்ஷன் பண்றன்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸோட சாப்பாடு போனதுக்கான காரணமே திவாகர் தான். பேச்சா பேசுன உன் பேச்சுக்கு பார்த்தியா ஒட்டுமொத்த டீமும் காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப போய் திரும்ப கேள்வி கேட்க முடியுமா அவரால்? அந்த டீமை போய் கேள்வி கேட்க முடியுமா? எனக்கு வாய்ப்பு கொடு, நான் ப்ரூவ் பண்றேன், எக்ஸ்பிரஷன்ல ஜெயிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி 1000 பேச்சு பேசுனீங்களே, உங்களாலதான் டீமே தோச்சு போச்சு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பிளானிங் பக்காவா இவங்க பிளான் பண்ணி ஈக்குவலா தான் போயிட்டு இருந்தாங்க. இவரு சொல்றதையும் கேட்காம என் இஷ்டத்துக்கு நடிப்பு திறமைனா யாருப்பா, நடிப்பு அரக்கன் கிட்ட இல்லாத திறமையான்ற மாதிரி போய் காமிச்சு கடைசியில ஒரு பெரும் பல்பை வாங்கிட்டு வந்து பார்வதி கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஐயோ இப்ப என் மேல விழுவானுங்களே, நான் ஓவர் ஆக்டிங் பண்ண வேணான்னு பார்த்தேன் பாரு, இதெல்லாம் பண்ண வேணான்னு பார்த்த பாருன்னு அவர் அழகா வந்து அரோரா நீங்க பண்ண ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிச்சு, குடிச்சிட்டு அப்படியே ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கும் போதே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எதுக்கு இது பண்ணணும்ன்ற மாதிரி மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டாங்க திவாகரை. பேசவா முடியும் இதுக்கப்புறம், அந்த டீம்மேட் கூட போய் பேச முடியும்? அவ்வளவு பேச்சு பேசுனீங்களா, வாய்ப்பு தரல, இதெல்லாம் பண்ணல, கொடுத்த வாய்ப்பு என்ன சார் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.